ப்ராடக்ட். ஸோ ரெஸ்டாரண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ ரெஸ்டாரண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரோட நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேபிள்ஸ்ல வந்துட்டு வில் பிளேஸ் கியூஆர். ஸோ கியூஆரை வந்துட்டு கஸ்டமர் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணோன்னா என்ன மெனு இருக்கோ அந்த மெனு அவங்களுக்கு வரும். அந்த மெனுல அவங்களே கஸ்டமர்ஸே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அது டேரெக்டாக கிச்சனுக்கு போயிடும். ஸோ கிச்சனில் வந்து அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரோட சேர்ந்து வந்துடும், அதில் அட்டாச்சாக வந்துடும். ஸோ அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் நம்ம லாகின் பண்ணதுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பாக அவைலபிளாக இருக்கும். டெஸ்க்டாப் ஆப், வெப் அப்ளிகேஷன் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வெப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இல்லை உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட், இது வந்து அட்மின் பேனல். அட்மின் பேனலில் யூல் சி டேஷ்போர்ட். டேஷ்போர்டில் டுடேஸ் ரெவன்யூ, மந்த்லி என்ன ரெவன்யூ போயிருக்கு, ஸோ இந்த மந்தோட ப்ராஃபிட், திஸ் இஸ் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் ஆகிட்டு வருது. ஸோ ஸ்டாஃப் எவ்வளோ பர்சன்ட், இது வந்து என்டையர்லி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட அட்டாச் ஆகிடும். ஸோ ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ ஸ்டாஃப் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளோ ஆப்சென்ட்டாக இருக்காங்க அது பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் கஸ்டமர்ஸ் அண்ட் மந்த் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து லாஸ்ட் 14 டேஸ்க்கான கிராஃப் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பிரேக் டவுன். அண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் அண்ட் டாப் கஸ்டமர்ஸ் இவங்க வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னா மோஸ்ட் விசிட்டட் அண்ட் அஸ் வெல் அஸ் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண கஸ்டமர்ஸ். அண்ட் ஹியர் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ். அண்ட் ஹியர் லோ மேக்கபிள் ஐட்டம்ஸ்ன்றது என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஹக்கா நூடுல்ஸ். ஹக்கா நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்கிரீடியன்ஸை முன்னாடியே மேப் பண்ணியிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் வந்துட்டு 100 கிராம்ஸ், இது அப்படியே அவங்க ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேஷன் தான். இப்போ வந்து நூடுல்ஸ் 100 கிராம்ஸ் ஆர் அதுக்கு யூஸ் பண்ற சாஸ் வந்து 10 கிராம்ஸ், அந்த மாதிரி அவங்க முன்னாடியே மேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து லைக் குறைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா நூடுல்ஸ் வந்து 1 ஆர்டர் ஆக இன்வென்ட்ரியில இருந்து என்ன ஆகும்னா 100 கிராம்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மைனஸ் ஆனதுக்கு அப்புறமா எதை வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த லோ மேக்கபிள் ஐட்டம்ஸ். ஸோ லோ மேக்கபிள் ஐட்டம்ஸ் இன் சென்ஸ் ஜஸ்ட் லைக் அவுட் ஆஃப் ஸ்டாக். அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து நம்ம மார்க் பண்ண வேணாம், இன்வென்ட்ரி ரெடியூஸ் ஆகுறது மூலமா அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் லைக் அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெனு. ஸோ இதுதான் வந்து கோர் லாஜிக் ஆஃப் திஸ் மெனு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இட்டாலியன் என்னென்ன டைப் ஆஃப் குசின்ஸ் நம்ம வச்சிருக்கோன்றதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் டைப் கொடுத்து வில் ஆட் இட். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அலோ ஆட் ஆன்ஸ். இந்த அலோ ஆட் ஆன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நான் ஆட் ஆன்ஸ் அந்த லைக் இதுக்கு அலோ ஆட் ஆன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாட் ஐ வில் டு இஸ் ஐ ஜஸ்ட் ஆட் ஆன்ஸ். என்னென்ன ஆட் ஆன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். இப்போ கேஷ்யூ, சீஸ். இப்போ சீஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியன் குசின்ஸ்க்கு நான் சீஸ் ஆட் ஆனா கொடுப்பேன். பட் கேஷ்யூ, சாக்கோ சிப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்க்கு நான் ஆட் ஆனா கொடுப்பேன். பட் டோட்டலி என்னென்ன ஆட் ஆன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன்றதை நான் இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிப்பேன். அது லைக் எந்தெந்த ஆட் ஆன்ஸ், எந்த அமௌண்ட், இஸ் இட் ஃப்ரீ ஆர் காஸ்ட் இருக்கான்றதை மட்டும் நான் இங்க என்ட்ரி பண்ணிட்டு எந்த ஆட் ஆன எந்த கேட்டகரிக்குள்ள மேப் பண்ண போறேன்றதை நான் இங்க பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் டேக் வாஃபல். இப்போ வாஃபலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் ஆடட் ஆன் அலோ ஆட் ஆன்ஸ். ஓகே, பட் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆட் ஆனும் நான் கொடுக்கல. ஸோ அங்க நான் ஆட் ஆன்ஸ் கொடுத்து என்னென்னலாம் லைக் ஆட் பண்ணியிருந்தனோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல கேஷ்யூ, சாக்கோமெல்ட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த 3 மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனி ஒன் ஆர்டரிங் வாஃபல் they'll get ஆட் ஆன் இந்த 3ல இருந்து அவங்க எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் லைக் தட். பிகாஸ் வாஃபல்ல வந்து சீஸோ இல்லை எக்ஸ்ட்ரா சிக்கனோ அவங்க ஆட் ஆன் பண்ண போறது இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ கேவ் திஸ் ஆப்ஷன் லைக் ஆட் ஆன். நெக்ஸ்ட் கஸ்டமைசபிள். இந்த கஸ்டமைசபிள்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஃபுல் ரியல் ஃப்ரூட் ஜெலட்டோ ஐஸ்கிரீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சம் ஒன் கேன் ஆர்டர் லைக் ட்ரிபிள் சாக்லேட் வாஃபுல் வித் டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம். இந்த 2 ஐஸ்கிரீம் லைக் இந்த 2 ஃபுட் ஐட்டமே அவங்க சேர்ந்து ஃபியூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா தேல் ஜஸ்ட் டர்ன் ஆன் கஸ்டமைசபிள் ஆன் தீஸ் டூ. ஸோ கஸ்டமைசபிள் எது இதில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த 2 ஃபுட் ஐட்டம் கேட்டகரிஸை கம்பைன் பண்ணி அஸ் அ சிங்கிள் ஃபுட் ஐட்டமா அவங்களால ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கேட்டகரிஸ் அண்ட் ஆட் ஆன்ஸ். டிட் ஐ மிஸ் எனிதிங்? யா. ஸோ இங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த அசைன் டு கிச்சன்ன்றது இப்போ நியூலி ஆடட் ஆப்ஷன். என்னன்னா இப்போ சம் ஹோட்டல்ஸ்ல வந்து எப்படி இருக்குன்னா ஒரே ஹோட்டல் தான், பட் கிச்சன் கியோஸ்க்கு வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் கியோஸ்க் ஒன்று இருக்கும், இன்னர் கியோஸ்க் ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கியோஸ்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சம் குசின் லைக் ஷவர்மா லைக் தட் ஆர் பிரியாணிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரண்ட் கியோஸ்க்ல வச்சிருக்காங்க. பீட்சா, சம் இட்டாலியன் திங் அது வந்து வேற ஒரு கியோஸ்க்ல இன்னர் சைடா வச்சிருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கஸ்டமர் ஆர்டரிங் ஷவர்மா பிளேட் அண்ட் அ பீட்சா நான் ஒரே ஆர்டர்ல மேக் பண்றேன் அப்படின்னா ஒரே 2 கிச்சனுக்கு ஒரே ஸ்கிரீன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னோட கிச்சன்ல ஷவர்மா மட்டும் தான் மேக் பண்றேன், ஆனா அங்க பீட்சா ஆர்டர் வரும். ஸோ நான் அங்க வந்து ப்ரிப்பேரிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா
கஸ்டமருக்கு வந்துட்டு ஷவர்மா தான் ஆனா நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்கு, பீட்சா இன்னும் ஸ்டார்டே பண்ணல, பட் பீட்சாவும் ப்ரிப்பேர்டுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ இதனால என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா, அதை மார்க்கர் சர்வ்டு கொடுக்கும்போது கிச்சன் 2 விச் இஸ் பீட்சா மேக்கிங் கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்சான்னு ஒண்ணு வந்திருக்குன்றதே தெரியாது. ஏன்னா பீட்சா வர அந்த ஆர்டரை வந்து அந்த கிச்சன்ல இருக்க ஸ்டாஃப் பாக்குறதுக்கு முன்னாடியே ஷவர்மா ஸ்டாஃப் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மார்க்கர் சர்வ்டு கொடுத்துடுறாங்க. லைக் பாத்துடுறாங்க, பார்த்து முடிச்சுட்டு மார்க்கர் சர்வ் கொடுத்துடுறாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, லைக் அந்த அந்த ஆர்டரே மிஸ் அவுட் ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது, மல்டிபிள் கிச்சன் இருக்கிற ஹோட்டலுக்கு மட்டும் தான் நான் இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, கேட்டகரிஸை வந்து கிச்சன்ஸ் கூட மேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பீட்சா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி மேப்டு டு ஒன் கிச்சன். ஸோ நம்ம ஏதாவது கிச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் எங்க ஆட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிச்சன் கூட மேப் பண்ணிட்டோம்னா, இந்த பீட்சான்றது நான் என்ன கிச்சனுக்கு மேப் பண்ணணும் அந்த கிச்சனுக்கு மட்டும் தான் போகும், இன்னொரு கிச்சனுக்கு போகாது. ஸோ இப்போ நான் ஒரு கஸ்டமர், நான் வந்து பீட்சா அண்ட் ஷவர்மா சேர்த்து ஆர்டர் பண்ற ஒரே ஆர்டர்ல பண்றேன்னாலும், பீட்சா வில் கோ டு கிச்சன் 1 அண்ட் ஷவர்மா வில் கோ டு கிச்சன் 2 விச் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி மேக்கிங் ஈச் அதர். ஸோ லைக் தட். ஸோ அதுக்காக தான் இந்த கிச்சன் 1 அண்ட் கிச்சன் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இது புரியுது. அது ஆட்டோமேட் பண்ணலாம் இல்லையா, மாஸ்டர்லயே ஆட்டோமேட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, கிச்சன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். எப்படின்னா இங்க டேபிள்ஸ்ல போனீங்கன்னா யூ வில் see kitchens. So you'll just add kitchen னு கொடுத்துட்டு I'll just add kitchen 1 and kitchen 2. So இது வந்து எதுவுமே ஆட் பண்ணாமலும் வச்சிருக்கலாம். So let's take இது வந்து kitchen 1 is front kiosk and kitchen 2 is inner kiosk னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கேட்டகரிஸ்ல பீட்சா வந்து பாத்தீங்கன்னா I'll just map it to kitchen 1. ஸோ பீட்சா ஆர்டர் பண்றவங்க கிச்சன் 1ல இருக்கிற ஸ்கிரீனுக்கு மட்டும் தான் பீட்சா போகும், கிச்சன் 2க்கு பீட்சா ஆர்டர் எது வந்தாலும் போகாது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் போகணும்னா ஜஸ்ட் நோ கிச்சன் விசிபிள் டு ஆல் வச்சிருந்தீங்கன்னா இந்த பீட்சா ஆர்டர் எல்லா கிச்சனுக்கும் போகும். ஸோ இது எதுக்குன்னா, ஒரே ஒரு கிச்சன் வச்சிருக்கிறவங்க இதை பத்தி கவலைப்படவே வேணாம், இந்த கிச்சன் மேப்பிங்கை பத்தி யோசிக்கவே வேணாம். 2 or 3 or more கிச்சன் கரெக்ட். ஸோ அந்த ரீசன் தான். ஸோ இப்போ இப்படி வந்து மேப் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு மல்டிபிள் கிச்சன்ஸ் எவ்வளவு வச்சிருந்தாலும் கரெக்டா மேப் பண்ணி இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா தான் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பிஓஎஸ்ல வந்துட்டு வில் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ ஆட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ கோ டு ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் நான் ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு நான் அங்க என்னென்ன கேட்டகரி செலக்ட் பண்ணணும், லைக் ஆட் பண்ணணும், அந்த கேட்டகரியில ஐ கேன் செலக்ட் த ஃபுட் டைப் அண்ட் தென் நேம் பண்ணிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற மாதிரியே நான் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிப்பேன். ஸோ இங்க இருக்கிற இந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் சொன்னேன் இல்லையா, ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 கேன் மேக்ன்னு இருக்கு. ஏன் 3 கேன் மேக்ன்னு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிபியில தோசை பேட்டர் நான் 50 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்வென்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா ஐ கேன் சி தோசை பேட்டர் 180 கிராம். ஸோ கண்டிப்பா 3 தோசை தான் மேக் பண்ண முடியும், பேலன்ஸ் வந்து 30 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் 3 கேன் மேக்னு வருது. இப்போ ஆர்டர் பண்ண இது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை இங்க வரலாம் அப்படின்னா, பல்க் குவான்டிட்டிஸ் இருக்கிற போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது தோசை வந்துட்டு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கிலோஸ் இருக்குமோ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி எட்ஜ் கேசஸ்க்கு வரும்போது தான் ப்ராப்ளம். எய்தர் பிசிக்கலா இல்லாம போயிட்டு நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கலாம், இல்ல அப்ளிகேஷன்ல இருந்துட்டு பிசிக்கலா இல்லாம போகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட பிசிக்கலா பேட்டர் இருக்கும், ஆனா அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 கேன் மேக்ன்னு இருக்கும். ஏன்னா யாராலையும் ஆர்டர் பண்ண முடியாதுன்ற மாதிரி குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா, எடிட்ல போயிட்டு ரெடியூசர் ஸ்டாக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபைனைட் கேன் மேக்னு மாறிடும். யா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக் லிமிட் வந்துட்டு இட் வில் பி ஃபுல். யா. ஸோ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் லிமிட் இருக்கும். ஓகே. ஸோ அதனால எவ்வளவு வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த நோ ஸ்டாக் அதுக்குள்ள போகவே போகுது. ஓகே. ஸோ இஃப் இன் கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிசிக்கல்ல வந்து காலி ஆயிடுச்சு, பட் அப்ளிகேஷன்ல இருக்கு, அப்போ தேவையில்லாம ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவைலபிள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைக் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்ளிகேஷன்ல இருக்கிற மாதிரி. ஸோ இட் வில் மேக் அன்அவைலபிள், அவ்வளவுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காவும் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஸ்டாக் ரெடியூஸ் ஆகும், அதே சமயத்துல மேனுவலாவும் மாத்திக்கலாம் இன்கேஸ் இந்த ஸ்டாக் காட்டுறீங்க இல்லையா, 1 கேன் மேக் 2 கேன் மேக்லாம், அது வந்து கஸ்டமருக்கும் ஷோ ஆகுமா இல்ல இன்டர்னலா? ஆமா கஸ்டமருக்கும் ஷோ ஆகும். ஓகே. ஸோ எவ்ரிதிங் இஸ் கஸ்டமைசபிள். ஹோட்டல் வந்து எதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்களோ, கஸ்டமருக்கு ஷோ ஆகணும் இல்ல ஷோ ஆக வேணாம்ன்ற எதை ப்ரிஃபர் பண்றாங்களோ we can go with that. ஓகே. ஸோ ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம மேப் பண்ணிடுவோம். ஸோ ஆஃப்டர் மேப்பிங் இட் வாட் வில் டூ இஸ் லைக் ஹியர் வாட் இட் இஸ் காம்போஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமைசபிள் இருக்கு இல்லையா. ஸோ கஸ்டமைசபிள் வந்துட்டு
இப்போ கஸ்டமருமே அவங்களாவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன லைக் இன்பில்ட்டா என்ன இருக்கோ அது இல்லாம எதை வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுமே இன்பில்ட்டா கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் பிஸ்காப் வாஃபிள் அண்ட் டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் 50 கிராம்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கஸ்டமர் கேன் ஃபியூஸ் அவங்களோட இஷ்டத்துக்கு ஒரு வேஃபிளையும் ஒரு ஐஸ்கிரீமையும் ஃபியூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்டு காம்போஸும் இருக்கும், கஸ்டமரும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி காம்போஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இதுதான் ப்ரீ டிஃபைன்டு காம்போஸ் ஆட் பண்றது. நியூ காம்போன்றதை செலக்ட் பண்ணிட்டு இந்த காம்போ நேம் அண்ட் காம்போ பிரைஸ் வச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் த காம்போஸ். என்னென்ன காம்போஸ் இருக்கோ செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ். ஸோ இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு யூ ஜஸ்ட் ஆட் இன்கிரீடியன்ட். இது வந்து நேமிங் பர்பஸ்க்காக தான், ஸ்டாக்கிங் பர்பஸ் கிடையாது. ஜஸ்ட் இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ட் நீங்க யூஸ் பண்றீங்க, ரைட்? இப்போ நீங்க ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வச்சிருக்கீங்க அப்படின்னா வில் ஜஸ்ட் ஹேவ் ரைஸ், கேபேஜ், ஆனியன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரா இன்கிரீடியன்ஸா ஜஸ்ட் மேப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்டாக் மேனேஜிங் வந்து இன்வென்ட்ரியில இருக்க போகுது. இங்க நீங்க ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம்க்கு ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இங்க நாங்க தோசை பேட்டர்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இங்க தோசை பேட்டர் எவ்வளவு 50 கிராம்ஸ் அப்படின்றத என்னால மேப் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு தோசை கொங்கு பெண்ண தோசை ஒன்னு ஆர்டர் பண்ணும்போது 50 கிராம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வேணாம், எனக்கு குறைய வேணாம், எனக்கு வந்துட்டு அது மேனேஜ் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு ஹோட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த ரெடியூசர் ஸ்டாக் ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம். ஸோ தட் கஸ்டமர் வந்து எவ்வளவு வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். மேனுவலா நம்ம போய் அவைலபிள் ஆஃப் பண்ணாதான் அது வந்து லைக் அன்அவைலபிளா மாறும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காவும் குறைச்சிக்கலாம், மேனுவலாவும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவ் இட் வில் ஒர்க் இஸ், நம்ம என்ன யார்கிட்ட எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்க வெண்டார்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சுப்போம். ஆட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா வில் ஜஸ்ட் ஆட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கிவன் ஏ வெண்டார், அதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் ஆட் ஐட்டம். ஆட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வாட் வி கோயிங் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் திஸ் வெண்டார்னா எய்தர் இட் இஸ் இன்கிரீடியன்ட் ஆர் பேக்கேஜிங் ஆர் ரா மெட்டீரியல். ஸோ இன்கிரீடியன்ட்ன்றது நம்ம சொன்ன அந்த ரைஸ் அந்த சோ அண்ட் சோ விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பேக்கேஜிங் இஸ் நத்திங் பட் இப்போ நான் பார்சல் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ பர்ச்சேஸ் லைக் அந்த கேன்ஸ் அந்த மாதிரி ஆர் பிளேட்ஸ் ஆர் பார்சல் பாக்ஸஸ் அந்த விஷயங்கள்லாம் நான் ஆர்டர் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஸோ நான் பேக்கேஜிங்ன்றதை கிளிக் பண்ணிட்டு என்ன ஐட்டம் வாங்க போறேன், எந்த ஐட்டமே இங்க எனக்கு ஷோ ஆகலை. ஏன் ஷோ ஆகலைன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி பேக்கேஜிங் ஐட்டம் எட். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆட் ஐட்டம் கொடுத்து நான் பேக்கேஜிங்க்கு என்ன பண்றேன், பார்சல் பாக்ஸ். I'll just add it. So it is 0 and I'll have parcel can. This is for juices and extra. So I have these two. இப்போ நான் வந்து invoices add பண்ணும்போது I'll select a vendor and if I just add item I'll choose packaging. Ingredient ல வந்து பாத்தீங்கன்னா packaging stuffல வந்து பாத்தீங்கன்னா parcel boxes and parcel can வந்து எனக்கு காமிக்கும். வேற இன்கிரீடியன்ட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் காமிக்காது. கேபேஜ், சீஸ் அந்த இன்கிரீடியன்ட் என்னென்ன ஆட் பண்ணிருந்தோமோ அதுதான் காமிக்கும். ஸோ இங்க செலக்ட் பண்ணி நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கப்புறமா இன்வென்ட்ரியில வந்து ஆட் அப் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் வந்து ஸ்டஃப் நான் வந்து ஆர்டர் பண்றேன். இப்போ பார்சல் பாக்ஸ் வந்து நான் என்ன பண்றேன், எவ்வளவு பேக்கேஜஸ் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா 10 பேக்கேஜஸ் ஆர்டர் பண்றேன். குவான்டிட்டி பெர் பேக்கேஜ், ஒரு பேக்கேஜ்ல வந்து எவ்வளவு பார்சல் பாக்ஸ் இருக்குன்னா 5 இருக்கும். ஸோ டோட்டலி 50 பார்சல் பாக்ஸஸ் எனக்கு வரப்போகுது. ஸோ ஒன்னத்தோட யூனிட் பிரைஸ் ஐ கீப் இட் as 5. So it is 50 rupees. So next வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருந்துச்சு, இப்போ டெலிவரி சார்ஜ் அந்த வெண்டார் வந்து போடுறாங்க அப்படின்னா அது ஆர்எல்ஸ் அது பண்ணிக்கலாம். நீங்க அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ல. ஆர்எல்ஸ் ஆட் ஐட்டம் பண்ணி லைக் பார்சல் பாக்ஸ் மட்டும் இல்ல வேற எதையும் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் ஐட்டம் அண்ட் இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இன்வாய்ஸ்ல மல்டிபிள் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இன்வாய்ஸ். நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க இப்ப நான் புதுசா ஆட் பண்ண இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். பட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்ல எதுவுமே ஆட் அப் ஆயிருக்காது, பேக்கேஜிங் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இட்ஸ் an இன்வாய்ஸ், நான் இன்னும் ரிசீவ் பண்ணல. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரிசீவ்ட் ஐ ஜஸ்ட் கிளிக் ரிசீவ் ஹியர். ஸோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா இட்ஸ் ஸ்டில் அன்பேட், நான் இன்னும் பே பண்ணல. நான் எப்போ வேணா பே பண்ணலாம். இந்த ஒரு வெண்டாருக்கு ஃபியூச்சர்ல 1 month கழிச்சு கூட நான் இதை பே பண்ணிப்பேன். கரெக்டா? ஸோ பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா இட் வில் அப்டேட் 550 பார்சல் பாக்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் இன்வாய்ஸ்ல வந்துட்டு ஆஃப்டர் நான் கடைசியா பே பண்ணிக்கலாம். அந்த இன்வாய்ஸ் வந்து நான் பிரிச்சு கூட பே பண்ணிக்கலாம். 50 rupees மொத்தமா தான் பே பண்ணணும் இல்லை, எப்படி வேணா பே பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்கார்ட் பேமெண்ட் கொடுத்தேன்னா இட் வில் பி மார்க்ட் இன் எக்ஸ்பென்ஸ். எனக்கு எக்ஸ்பென்ஸ்ல வந்துட்டு இட் வில் பி மார்க் வேர் இட் இஸ் யா. ஸோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எனக்கு 50 rupees வந்து மார்க் ஆயிடுச்சு. ஓகே, பிகாஸ் நான் வேற எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ணல. ஸோ அதான் 15 இருக்கு. ஸோ வேற இல்லை. யா,
ஸோ இந்த பார்சல் பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பார்சல் பாக்ஸ் 15 இருக்கா, இந்த பார்சல் பாக்ஸ் ஐ நீட் டு மேப் இட். இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல ஒன்ஸ் பண்ணிக்கிறது தான். எந்த ஃபுட் ஐட்டம் கூட நான் மேப் பண்ண போறேன்னா ஃப்ரைட் ரைஸ் கூட மேப் பண்ணிக்க போறேன். ஃப்ரைட் ரைஸ் பார்சல் வரவங்க எல்லாருக்குமே இந்த பார்சல் பாக்ஸ் வந்து ஒன்னு மேப் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் யாரெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒன்னு ஆர்டர் பண்றாங்களோ, பார்சலுக்கு ஆர்டர் பண்றாங்களோ, ஃப்ரைட் ரைஸோட அந்த ரைஸ் குவான்டிட்டி மட்டும் இன்வென்ட்ரில இருந்து கம்மி ஆகாது, இந்த பார்சல் பாக்ஸோட குவான்டிட்டியும் ஒன்னு கம்மியாகும். ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் நான் பார்சல்ல போட்டேன் அப்படின்னா இந்த 15ன்றது வந்துட்டு 49 மாறும். லெட்ஸ் சி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ பில்லிங். ஸோ பில்லிங்ல ஐ ஜஸ்ட் ஆர்டர் ஃப்ரைட் ரைஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு இருக்குன்னா 21 கேன் மேக் அண்ட் 6 கேன் மேக் இருக்கு. ஏன்னா ரெடியூசர் ஸ்டாக் இந்த ரெண்டு தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பில்லிங் சைட். அட்மின்க்கு வந்து பில்லிங் சைடு இருக்குமா அப்படின்னா இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூவிங் பர்பஸ் அண்ட் அட்மின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாக்குறதுக்காக தான் அட்மினோட டேஷ்போர்ட்ல இதை நான் வச்சிருக்கேன். பில்லிங் டேஷ்போர்ட் செப்பரேட்லி தனியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் அட்மினாலையும் அட்மின்க்கும் வந்துட்டு ஒரு பில்லிங் டேஷ்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான் ஒன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்னு செலக்ட் பண்ண உடனே 6ன்றது இங்க 5 உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே, if I just want to add on something extra chicken, extra 20 rupees, I can just add on. ஏன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் கூட இந்த ஆட் ஆன மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா சிக்கன் மட்டும் தான் காமிக்குது. சீஸ் ஆர் சாக்கோ சிப் அதெல்லாம் எனக்கு காமிக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெனு அண்ட் இன்வென்ட்ரியில நீங்க ஸ்டார்டிங்ல நான் வந்துட்டு சேல் பண்ண உடனே லைக் இந்த பிஓஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த ஒர்க் நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பில்லிங் வில் பி ஸ்மூத். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் ஐ ஜஸ்ட் ஃபோன் நம்பர் அண்ட் கஸ்டமர் நேம் கொடுப்பேன். ஏன் இதை நான் ஆப்ஷனல்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா பில்ல வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணிக்கலாம், அதே சமயத்துல பிரிண்டும் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இல்ல பிரிண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க தேவையில்லை. ஐ ஜஸ்ட் மார்க் இட் அஸ் பார்சல். நான் பார்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பர்சன் வந்து பார்சல் கேட்கறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் நம்பரும் நான் இதுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். 2 3 4. ஓகே, ஸோ ஆஃப்டர் கிவிங் த நம்பர் நான் பார்சல் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் கிவ் கன்ஃபார்ம் அண்ட் பே. ஓகே, ஸோ யா, ஸோ திஸ் பர்சன் subtotal இந்த பில் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. we can print it and as well as send this bill to WhatsApp. ஓகே, பிரிண்ட் பண்ண அப்படின்னா லைக் எப்படி உங்களுக்கு பிரிண்ட் பில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் லைக் இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ we can just close it. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 5 கேன் மேக் பிகாஸ் அந்த ரைஸோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் இன்வென்ட்ரியில போயிட்டு நம்ம பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா 50 வந்து 49 குறைஞ்சிருச்சு. ஏன்னா பார்சல் போட்டிருக்கோம். ஸோ பார்சல்ன்றதுனால பேக்கேஜிங் குறைச்சிருக்கு. ஸோ இந்த கான்செப்டுமே இப்போதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, அண்ட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, இப்போ பார்சல் பாக்ஸ் வந்து ஒரு 2 பார்சல் பாக்ஸ் தொலைஞ்சு போயிருச்சு, இல்ல அது யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் போயிடுச்சுன்னா we can always adjust the stock. Okay, we can increase or decrease. இந்த டேட்ல என்ன அது டீடைல்ஸ் ஸ்டாக் டீடைல்ஸ் மாதிரி எந்தெந்த டேட்ல எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு அந்த பார்சல் பாக்ஸ்? Okay, so actually stock detail is storing in database but we are not showing it here. எந்தெந்த டேட்ல எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு if you want to store, yeah கண்டிப்பா ஸ்டோர் பண்ணிக்கலாம். it is in database, ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஸ்டோர் பண்றோம். ஓகே, யா ஷோ பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம லைக் கிளீன் கான்செப்ட் என்னன்னா ரொம்ப டீடைல்டா போகாம ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன் ஒன்னு பார்த்தாலே எது எவ்வளவு இருக்குன்றது தெரியுதா? ஓகே ஃபைன், தட்ஸ் இதுல எது இதெல்லாம் ரெட் கலர்ல இருக்கும், ஜஸ்ட் நம்ம அதை வெண்டார் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், தட்ஸ் இட். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோல தான் எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் ஆட் வில் ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் செக்ஷன் ஹியர். ஸோ அந்த செக்ஷன்ல வில் ஷோ தட். ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் பில்லிங் ஒர்க்ஸ். ஸோ பில்லிங்ல வி கேன் ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி வி கேன் சூஸ் எனிதிங். ஸோ நம்ம அங்க அன்அவைலபிள் மாத்தினது இட் வில் பி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஹியர். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா அன்அவைலபிளா மாத்தல, இந்த சிக்கன் அக்கான் நூல்ஸ் நம்ம அன்அவைலபிளா மாத்தல. ஏன் இது அன்அவைலபிள் அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்குன்னா ஸ்டாக் வந்து நூடுல்ஸ் வந்து 0வா இருக்கு, குறைஞ்சிட்டே வந்திருக்கு, அதனால இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் கோயிங் டு டேபிள்ஸ் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் டுடேஸ் ஆர்டர். ஸோ as you already know what today's order is, இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆர்டர்லாம் போச்சோ அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு இருக்கும். கவுண்டர் பில்ல there is an order. ஓகே, இந்த ஒரு ஆர்டர் தான் இருக்கு. So this table session is nothing but default it will show, but இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணல. டிஃபால்ட்டா லைக் டேபிள்ல லைக் 0 items and ₹0 இது வந்து க்ளோஸா இருக்கு அப்படின்றதுக்காக இது உங்களுக்கு ஷோ ஆகும். கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணி டேபிள் செஷன் இஸ் நத்திங் பட் கஸ்டமர் ஸ்கேனிங் அண்ட் ஆர்டரிங் ஸ்டப். அந்த ஆர்டர் ஸ்டப் தான் இங்க உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் டிஃபால்ட்டா யாருமே இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கிரீன் வந்து காமிக்கும். வில் ஜஸ்ட் டேக் திஸ் நோ இஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் த ஒன் கவுண்டர் பில் நம்ம இங்க கொடுத்தது. இந்த கவுண்டர் பில்லில் வந்து பாத்தீங்கன்னா லைக்
ஒருவேளை நம்ம அங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோமோ இல்ல பிரிண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோமோ டுடேஸ் ஆர்டர்ல வந்து வி கேன் ஜஸ்ட் பிரிண்ட் இட் ஆர் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் டேஷ்போர்ட். ஃபைனான்ஸ் டேஷ்போர்ட், யா வி ஆல்ரெடி நோ திஸ் டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் திஸ் மந்த், நெட் ப்ராஃபிட் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கான இன்கம், ஸோ லாஸ்ட் 14 days கிராஃப் இதெல்லாம் இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு தனியா லைக் ஆட் எக்ஸ்பென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் அதர் எக்ஸ்பென்சஸ் லைக் அந்த மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இது ஆல் டிரான்சாக்ஷன்ஸ்லயும் வந்துட்டு நீங்க இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிப்போர்ட்ஸ் இன் த சென்ஸ் இந்த இப்போ இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜூலைல நிறைய இருக்கும். யா ஜூலைல ஹேவ். ஸோ இந்த ஜூலைல வந்துட்டு இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே சாரி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். இன்கம்னா சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ்னா பர்ச்சேஸ்னு வச்சிருக்கீங்களா? ஆமா, எக்ஸ்பென்ஸ் வந்து பர்ச்சேஸ்லயும் வரும், அதே மாதிரி ஸ்டாஃப்க்கு வந்து சேலரி போடுவாங்க இல்லையா அதுலயும் வரும். ஆமா, சோ அதுவுமே எக்ஸ்பென்ஸ்ல எங்க காமிக்கும். சோ வெண்டார் பேமெண்ட்டும் வரும், அதர் மிஸ்லேனியஸும் வரும், ஸ்டாஃப் சேலரியும் வரும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கும். சோ நீங்க ஆட் எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம், எக்ஸல் ஷீட்டா டவுன்லோட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் செப்பரேட் ஷீட்ஸா. சோ இது வந்து ஆடிட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் அட்டெண்டன்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டாஃப்கான ஷிஃப்ட் நம்ம கொடுக்க போறோம்ன்றத என்ட்ரி பண்ணிப்போம். ஸோ 8 AM to 11 PM நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லேட் 5 minutes வந்து லேட் கிரேஸ் கொடுத்துருக்கேன். ஓவர் டைம் கிரேஸ் வந்து 15 minutes, விச் மீன்ஸ் 8:05 வரைக்கும் வந்தா அவங்க லேட் கிடையாது. 8:06 இருந்து 8:06 வந்தாங்கன்னா அவங்க 6 minutes லேட்டா கணக்கு வருவாங்க. ஸோ இந்த 6 minutes லேட் ஆர் 1 hour லேட் ஆர் half an hour லேட் எப்படி இதாகும் அப்படின்னா, இப்போ 1 monthக்கு வந்துட்டு அவங்க 200 hours ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுல அவங்க எவ்வளவு ஹார்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேலரி இந்த பேமெண்ட்ஸ்ல காமிக்கும். ஸோ அதுல இது ஒர்க் ஆகும். ஸோ அவங்க 5 minutes உள்ள வரதுன்றது அவங்களை லேட்டா அவங்களுக்கு காமிக்காது. ஸோ ஓடி வந்து பாத்தீங்கன்னா 15 minutes நான் கொடுத்துருக்கேன். இது வேணாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஷார்ப்பா இருக்குன்ற பட்சத்துல லேட் த்ரெஷோல்டும் 0 வச்சுக்கலாம், ஓடி த்ரெஷோல்டும் அவங்க 0ன்னு வச்சுக்கலாம். எவ்ரி திங் இஸ் கஸ்டமைசபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எம்ப்ளாயிஸ் வந்துட்டு எந்தெந்த எம்ப்ளாயிஸ் அவங்க நம்பர், சேலரி ஆர் எவ்ரி திங் அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொடுத்து வில் ஜஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டேட்டா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல வந்து என்ட்ரி ஆயிடும். ஸோ இங்க 1 இருக்குன்னா எம்ப்ளாயி நம்பர் 1. ஸோ 1 ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல இவங்களோட டேட்டாவை என்ட்ரி பண்ணி அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஷிஃப்ட்டுக்கு இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் கால்குலேட்டட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆன அட்டண்டன்ஸ் நீங்க இங்க பாத்துக்கலாம். ஸோ இங்க நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட எதுவுமே அட்டாச் பண்ணல, ஸோ தட் எல்லா டேட்டுக்குமே ஆப்சென்டா இருக்கு. ஆப்சென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 8 o'clock ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. ஸோ 9 o'clock மேல வந்தாங்கன்னா 1 hourக்கு லேட்டா வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஆப்சென்ட்ன்ற மாதிரி ரெக்கார்ட் ஆயிடும். இதையும் அவங்க வந்து லைக் அட்மின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ இவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது 14 hours டோட்டலி ஒர்க் பண்ணிருக்காங்க ஜூலை மந்த். ஸோ 14 hoursக்கு எவ்வளவு பேமெண்ட்டோ அது மட்டும் தான் அவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கோ டு த பேமெண்ட்ஸ். ஸோ மந்த் வந்து இன் ப்ராக்ரஸ், இந்த மந்த் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ அதனால அதுக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ ரிக்வயர்ட் ஹவர்ஸ் வந்து 465 hours. இந்த 465 hoursல வந்து பாத்தீங்கன்னா 0 hours ஒர்க். ஏன்னா நம்ம அட்டண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு அலெக்ஸா அண்ட் ஃபார் திஸ் பர்சன் ஐ ஜஸ்ட் கிவ் அட்டண்டன்ஸ் ஃபார் திஸ் டேட். ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் பிரசன்ட் அண்ட் 08 AM. இது வந்து மேனுவலாவும் நம்ம அட்டண்டன்ஸ் கொடுத்துக்கலாம் இன் கேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாத பட்சத்துல மேனுவல் அட்டண்டன்ஸ்க்காக. ஓகே, we have PM right 11:30. Okay, PM fine. So if I just save, so அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ 15 hoursன்றது 15 hours 15 plus half an hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 465 hours ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆனால் அதில் அவங்க ஒர்க் பண்ணது 15.5 hours, which is 3.33% ஆஃப் அட்டண்டன்ஸ். ஸோ 15,000 அவங்களோட சேலரி, அதுல எவ்வளவு அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்றது அந்த மந்த்துக்கு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் கால்குலேஷனுமே இங்க வந்துடும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு வந்துடும். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் இஸ் நத்திங் பட் எந்தெந்த ஸ்டாஃப்க்கு எந்தெந்த யூசர் லாகின், ஸோ ஸ்டாஃப்கான லாகின்மே இதுல இருக்கும். ஸோ எந்தெந்த ஸ்டாஃப்க்கு எந்தெந்த யூசர் லாகின் நம்ம கொடுக்குறோன்றது. என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பில்லர், மேனேஜர் அண்ட் கிச்சன். ஸோ கிச்சன்ன்றப்போ நம்ம கிச்சன் 1 கிச்சன் 2 கூட இதை மேப் பண்ணிப்போம். பிகாஸ் ஆஃப் 2-3 ஸ்கிரீன் 2-3 கிச்சன் இருக்கும் போது 2-3 கிச்சன் கூட லைக் என்னென்ன ஸ்கிரீன் வச்சுக்கோ அதோட மேப் பண்ணிப்போம். இஃப் இட் இஸ் ஒன்லி ஒன் வில் ஜஸ்ட் ஆட் அ கிச்சன் ரோல் ஹியர். அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம இங்க என்ட்ரி பண்ணிடுவோம். என்ட்ரி பண்ணிட்டு
எந்த எம்ப்ளாயி கூட லிங்க் பண்ண போறது. அலெக்சாண்டர் எம்ப்ளாயி வந்து கிச்சன் ஸ்டாஃபா இருக்க போறாங்களா, நம்ம இங்க ரோல் வந்து பில்லர் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த எம்ப்ளாயி வந்துட்டு பில்லரா இருக்க போறாங்க, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பில்லிங் கவுண்டர்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் லாகின் பண்ணிப்பாங்க. சரி, ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் கிரெடென்ஷியல் ஒர்க்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ், இந்த கஸ்டமர்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி இந்த கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ்லாம் டாப்ல இருப்பாங்க. ஹை வேல்யூ இன் சென்ஸ் மோஸ்ட் விசிட்டட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லைக் நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பேசிஸ்ல வந்துட்டு ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் அண்ட் மீடியம் வேல்யூ கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்க இருப்பாங்க. இப்போ இது எப்படி அண்ட் வி கேன் சி ஆல் தி ஹிஸ்ட்ரிஸ், அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன ஃபுட் இன்டேக் பண்ணிருக்காங்க, ஆர்டர் பண்ணிருக்காங்கன்றதுல எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த விஷயத்த நம்ம எதுக்கு ஆக்சுவலி இங்க மேப் பண்றோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் திங் என்னவா இருக்கு அப்படின்னா லைக் லாயல்டி பாயிண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10 விசிட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ராமன்றவர் 15 விசிட்ஸ் வந்திருக்காரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பர்சன் அம்சான்ற பர்சன் 6 விசிட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 6 விசிட்ஸ் வந்த பர்சன் இன்னும் 4 விசிட்ஸ், 10 விசிட்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆஃபர் இருக்கு. 2 ஃபுட் வாங்கினா இன்னொரு ஃபுட் ஃப்ரீன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் அவங்க நம்பர் என்ட்ரி பண்ணோடனே அவங்களோட ஆஃபர் வந்து இருக்கு. ஸோ நீங்க 200 பே பண்ண வேண்டிய இடத்துல 100 மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் லாயல்டி பாயிண்ட்ஸ் மாதிரி. இதனால என்ன ஆகும்னா வந்த கஸ்டமர் திருப்பி திருப்பி வருவாங்க. ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவும் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒர்க் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபேஸ் 1 வந்து ஸ்டோரிங் த கஸ்டமர் டீடைல்ஸ் அண்ட் அவங்களுக்கான ஹை வேல்யூ ஆஃப் கஸ்டமர்ஸ் டாப்ல எடுத்து காமிக்கிறது இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து லாயல்டி கூட மேப் பண்றது. ஸோ வில் ஜஸ்ட் கிவ் ஒன் மோர் டேஷ்போர்ட் ஹியர். ஸோ அது வந்து என்னன்னா லாயல்டி ஆஃபர் வந்து நீங்க அதுல என்ட்ரி பண்ணிக்கலாம். லாயல்டி ஆஃபரோட அமௌண்ட் எவ்வளோ, அதோட த்ரெஷோல்ட் என்ன, 10 விசிட்ஸா இல்ல 50 விசிட்ஸா இல்ல 15 விசிட்ஸா அப்படின்றது அதுல என்ட்ரி பண்ணி மேப் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் அந்த த்ரெஷோல்ட தாண்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஆஃபர் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பில்லிங் பண்ணும்போது வந்துடும். ஸோ இப்படியும் வந்துட்டு அதுக்கான ஃபேஸ் 2 இட்ஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஃபேஸ் 1 இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் நீங்க என்ட்ரி பண்றது மூலமா என்ன நடக்கும்னா இன்வாய்ஸ் சென்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல இன்வாய்ஸ் சென்ட் பண்ணணும், பிளஸ் பில் இன்வாய்ஸ் பில்லுல வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாத்துலயும் இங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் அங்க பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆஃப் டாக்ஸ் கொடுக்குறோமா இல்ல எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் டாக்ஸ் கொடுக்குறோம். இப்போ பில் பண்ணும்போது நம்ம 120 ருபீஸ்க்கு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணும்போது ஜஸ்ட் 120 தான் உங்களுக்கு பில் ஆச்சு. இது ஆட் ஆன் சேர்த்து 150 ஐகேஸ் பில் ஆச்சு ஐகேஸ். ஸோ பட் ஆனா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆனே ஆகல. ஜிஎஸ்டி ஆட் ஆன் ஆகும்னா எவ்வளவு ஜிஎஸ்டி லைக் என்ன டாக்ஸ்ன்றதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து இன்வாய்ஸ்ல சென்ட் ஆகும். ஸோ இங்க நீங்க செட்டிங்ஸ்ல உங்களோட ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்றது இங்க நீங்க மாத்திக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ கியூஆர் டேபிள் இது வந்து என்ன அப்படின்னா இப்போ சம் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பில்லிங் வெயிட்டர் மோட்லயும் பில் கவுண்டர் மோட்லயுமே ஆர்டர் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் வந்து ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா என்னால அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, கியூஆர் வந்து டேபிள்ல வைக்க மாட்டாங்க. பட் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா எனக்கு கஸ்டமருக்கு வந்துட்டு ஃபுட் என்னென்ன இருக்குன்னு காமிக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு காமிக்கணும், அவங்க ஆர்டர் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சாங்கன்னா கஸ்டமருக்கு கியூஆர் இருக்கும், கியூஆரை ஸ்கேன் பண்ணுவாங்க, என்னென்ன ஃபுட் அவைலபிளா இருக்கு, என்னென்ன ஃபுட் எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றத பாத்துக்கலாம். கஸ்டமர் பார்ப்பாங்க, பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. பட் அவங்களால அவங்க போன்ல இருந்து ஆர்டர் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஸ்கேனிங் பண்ணிட்டு மெனு பார்த்ததுக்கு அப்புறமா வெயிட்டர் வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி டேபிள் வைஸ்னா இல்ல ஜஸ்ட் டோட்டலா எல்லாருக்குமே ஆஃப். இது எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா லைக் நான் மேபி இந்த டேபிள்ஸ் முடிச்சிட்டீங்க வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரெஸ்டாரண்ட்ல 5 டேபிள் இருக்கு அப்படின்னா 5 டேபிள் எப்படி ஆட் பண்ணிருப்பாங்கன்னா ஐ ஜஸ்ட் கிளிக் ஆட் டேபிள், டேபிளோட நம்பர் கொடுத்து ஐ ஜஸ்ட் ஆட். இந்த ஒரு டேபிளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கியூஆர் வில் பி சென்ட். இந்த கியூஆரை பிரிண்ட் பண்ணி நம்ம டேபிள்ல ஸ்டிக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த கியூஆரை தான் ஸ்கேன் பண்ணி they'll just ஆர்டர். ஓகே, இஃப் யூ வாண்ட் ப்ராக்டிஸ் ஜஸ்ட் இதை மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க உங்களோட போன்லயே இதை ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வி ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். என்னன்னா ஆர்டர் பண்ணோன்னா டைரக்டா கிச்சனுக்கு போற ஆப்ஷனும் இருக்கு. ஆர்டர் பண்ணோன்னு ஜஸ்ட் அது வந்து கிச்சனுக்கு டைரக்டா போகாது. பில்லர் வில் கம் அண்ட் கலெக்ட் தி பில், லைக் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா பில்லர் வில் மேக் இட் டு த கிச்சன். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷனும் இருக்கு. எப்படியும் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். அண்ட் வெயிட்டர் மாதிரி வந்துட்டு வெயிட்டர் வந்து அந்த டேபிள் ஆர்டர் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா தட் இஸ் இங்க வந்து லைவ் டேபிள்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கா. இந்த லைவ் டேபிள்ஸ்ல ஐ ஹேவ் 5 டேபிள்ஸ். டேபிள் நாட் ரெடின்னு வருது. டேபிள் இஸ் நாட் ஓகே யா டேபிள் ஏன் நாட் ரெடின்னு வருது, நீங்க 1 தான ஓபன் பண்ணீங்க.
ஐ கெஸ் 1 தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அத யா ஸ்கேன் இல்ல ஒண்ணும் இல்ல. பண்ணேன். அது உள்ள போச்சு. நாட் ரெடி. யா டேபிள் நாட் ரெடின்னு ஏன் வருது அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு கியூஆர் நான் இப்போ வச்சிருக்கேன். பட் நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட போன்ல வச்சிருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ டேபிள் நாட் ரெடின்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு பில்லர் வந்துட்டு ஒரு லைக் ஃபுல் வியூ இருக்கிற மாதிரி பில்லர் வந்து அந்த இடத்துல இருப்பாரு. ஸோ வாட் ஹீல் டூ இஸ் லைவ் டேபிள்ஸ்ல போயிட்டு டேபிளை வந்து இங்க ஓபன் பண்ணுவாரு. இந்த டேபிள் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பில் வந்து அங்க ஓபன் ஆகும். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு ஓபன் ஆகுதா? இல்ல, எனக்கு கியூஆர் கோட் வேணுமே. அதை ரெஃப்ரெஷ் பண்ணணுமா இல்ல கியூஆர் கோட்? ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ஓகே தான். இல்ல நான் பேக் வந்துட்டேன். அப்படிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாங்க இதை ஓபன் பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் ஆச்சு. ஓகே, ordering menu only it is coming. Menu only. ஓகே. இப்போ மெனு மட்டும் தான் உங்களுக்கு உங்களால ஏதோ ஆர்டர் பண்ண முடியல, கரெக்ட்டா? வை பிகாஸ் நான் இதை டர்ன் ஆஃப் பண்ணிருக்கேன். ஓகே, செட்டிங்ஸ்ல இவங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நான் ஆன் பண்ணனா யூ கேன் ஜஸ்ட் ஆர்டர். ஓகே. இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆர்டர் வந்துருங்க, அவன் பிளேஸ் பண்ணிருங்க. am I audible? இல்ல, ஒரு ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்திருக்கான். சும்மா யா லைக் யா கரண்ட் போயிடுச்சு. ஸோ ஓகே ஓகே ஃபைன். ஸோ நீங்க பண்ண ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா தவணகிரி பெண்ணை தோசை. இங்க பாத்தீங்கன்னா டேபிள் 1க்கு நீங்க ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஓகே, ஸோ வாட் ஐ ஜஸ்ட் டூ இஸ் I'll just release it to the kitchen. ஓகே, ஸோ இது வந்து என்ன மாடல்ல இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா, நீங்க வந்து கியூஆருக்கு வந்து ஸ்கேன் பண்ண உடனே இட் வில் கோ டு த பில்லர், டைரக்டா கிச்சனுக்கு போவாது. ஓகே, சரி, நம்ம வந்து we can change it. நம்ம ஆர்டர் பண்ணோம்னா டைரக்டா கிச்சன் போகணும்னாலும் we can just change it. ஓகே, நீங்க வந்துட்டு ஃபோன் அண்ட் நேம் எதுவுமே கொடுக்கல. வேணும்னா அதை கலெக்ட் பண்ணி நான் அதை என்ட்ரி பண்ணிட்டு we'll just release it to the kitchen. After releasing it to the kitchen, so kitchen screen வந்து நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே, ஸோ கிச்சன் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓல்ட் ஆர்டர்ஸ். நான் ஏதோ இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் தட் யூ மேட். ஓகே, ஸோ இந்த ஆர்டர்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணது, நம்ம டெஸ்டிங்காக பண்ணது, இது இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்கு. ஓகே, இதோ இருக்கு தாவணகிரி பெண்ணை நியூ ஆர்டர் ரைட் சைடுல இருக்கு. யா டேபிள் 1ன்னு இருக்கு, அதுவா? யா டேபிள் 1ன்னு உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவுண்டர்ல ஆர்டர் பண்றது. அதனால தான் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தா கவுண்டரோட ஆர்டர் ஐடியோட வருது, டேபிள் வராம. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த விண்டோல மாறும். விண்டோட ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஸ்பேன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு அங்க வந்து ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங்னு மாறும். ஓகே, இது ஒன்லி சாஃப்ட் இதாக காப்பியா தான் இருக்குமா, இல்லை ஹார்ட் காப்பியா பிரிண்ட் அவுட் வெளியே பண்ணிக்கலாம்? பிரிண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம், பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட் காப்பியா வாட்ஸ்அப்போ சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபைனலியா இப்போ உங்களுக்கு லைக் வாட் இஸ் தட் ப்ரிப்பேரிங்னு வந்துருச்சு இல்லையா? யா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மார்க்கர் சர்வ்டு கொடுத்தேன்னா லைக் விச் இஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ தட் யூ கேன் கலெக்ட் த கவுண்டர் ஆல் அந்த மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் ஐ வில் ஜஸ்ட் டூ இஸ் இந்த செஷன் வந்து ஓப்பனா தான் இருக்கும். இந்த செஷன் ஓப்பன்ல இருக்கிற வரைக்கும் இப்போ இன்னொரு பர்சன் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தே காண்ட் ஆர்டர். ஏன்னா லைக் ஹவு இட் ஒர்க்ஸ்னு இப்போ வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவங்க தெரியாம வந்து ஆர்டர் பண்ணிடுறது, ஆர் இந்த ஒரு கேவஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு, ஆர் எல்ஸ் நீங்களே ஒரே டேபிள்ல வந்திருப்பீங்க, ஒரு 4 பேர் வந்திருப்பீங்க, நீங்க ஒரு 4 பிரியாணிஸ் நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டர்ஸை தவிர்க்கிறதுக்காக
ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பர்சனோட ஆர்டர் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் எண்ட் தி செஷன். லைக் இது வந்து நீங்க டைனிங் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பேமெண்ட்ல என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேமெண்ட் நான் கலெக்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் என்டர் தி நம்பர் அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் பிரிண்ட் இட் ஐ ஜஸ்ட் பிரிண்ட் இட், நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கிளிக் வாட்ஸ்அப். ரெண்டுமே நான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேபிள் க்ளோஸ் ஆயிடும். உங்களுக்கு திருப்பி வந்துட்டு ஆர்டர் பண்ண முடியாது, டேபிள் இஸ் நாட் அக்செப்டிங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பர்சன், இது ஏன்னா நீங்க திருப்பி வீட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணிட்டு கூடாது, வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை ரோக் பண்றதுக்காக ஆர்டர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு லைக் நெக்ஸ்ட் வந்தது பார்த்ததுக்கு அப்புறமா பில்லர் வந்து ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணா மட்டும்தான் கஸ்டமர்ஸ் கேன் ஆர்டர். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து பில்லிங் கவுண்டர் வந்து இருக்கும். ஸோ பில்லர் லாகின் வந்து இந்த மாதிரி இதுதான் பில்லர் லாகின். பில்லர் லாகின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்மின்ல பார்த்து சேம் தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும். டேபிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டுடே என்னென்ன ஆர்டர்ஸ் போச்சோ அந்த ஆர்டர்ஸே உங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ திஸ் இஸ் பில்லர் அண்ட் திஸ் இஸ் கிச்சன். ஸோ கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா யூல் ரிசீவ் உங்களோட கிச்சனுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் மேப் ஆயிட்டு அதுக்கு என்னென்ன ஆர்டர் வருதோ அந்தந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்க ஒன்னொன்னு மார்க்கர் சர்வ்ட் அண்ட் ப்ரிப்பேர் கொடுக்க ப்ரிப்பேர் லைக் மார்க்கர் சர்வ்டு கொடுத்துட்டீங்கன்னா எவ்ரி திங் வில் கோ டு சர்வ்ட் ஆர்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சர்வ் பண்ணது இஸ் டேபிள் 1. இது வந்து பார்சல். நீங்க நம்ம செக் பண்ணோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பார்சல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்சல் பாக்ஸ் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் இது. இந்த 2 ஆர்டர் வந்து டுடேஸ் ஆர்டர்ல இருக்கு. நம்ம நிறைய ஆர்டர் வந்து மார்க் பண்ணோம், பட் மார்க்கர் சர்வ்ட் கொடுத்தோம். ஏன் 2 மட்டும் இருக்குன்னா இது 2 தான் இன்னைக்கு டுடேஸ் ஆன ஆர்டர். ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் தீஸ் 2 இன் டுடே. So that's all about kitchen and billing. I guess I've covered everything. இது வந்து ரெஸ்டாரன்ட் ஆப் இல்லையா? ரெஸ்டாரன்ட் ஆப், டெடிகேட்டட் ரெஸ்டாரன்ட் ஆப் மாதிரி. Yes. So yeah. So இதுல வந்துட்டு உங்களுக்கு தனியா மாடியூல்ஸ் நம்ம என்ன மாதிரிலாம் தனி மாடியூல்ஸ் we can give அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் இன்வென்டரி மாடியூல் நம்ம தனியா கொடுக்க முடியும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் பேக் எண்ட். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்டாஃப் மாடியூலும் நம்ம தனியா கொடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கடலுக்கு பேரோல் மாடியூல் மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ இதுவும் தனித்தனியாக கொடுக்க முடியும். என்டையர் ரெஸ்டாரண்ட் மாடியூல்ஸையும் நம்ம ஒன்னா கொடுக்க முடியும். ஸோ அண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி எண்ட் டு எண்ட் கஸ்டமைசபிள். எது மாதிரி இது வேணும்ன்ற மாதிரி இப்போ கலர் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னால we can change the color and give to them. So that's how it works. So இது வந்து ரெஸ்டாரண்ட், இது வந்து மெயின் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we have car detailing and car rental softwares. And